கோயம்புத்தூர் சிட்டி வடவழி மாதிரி லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னாவே 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. 3 BHK தனி வீடெல்லாம் 1.25 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா போயிட்டுருக்கு. இந்த லொக்கேஷனில் 65 லட்ச ரூபாய்க்கு புது 3 BHK வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 65 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்ஜெட் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சிட்டிக்குள்ளேயும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கிட்டத்தட்ட 1.25 சென்ட்டுக்கு மேலேங்க, 2 சென்ட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி லேண்ட் ஏரியா. அதில் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்கிறாங்க. பட்ஜெட் வீடுங்கனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் சுற்றி பார்த்துக்குங்க. நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, அனைத்து வசதிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் கேட் வந்து எம்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. ரேம்ப் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு கவர்டு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தாராளமாக ஒரு ஹேட்ச் பேக்கர் நிறுத்திக்கலாம். சீலிங்லாம் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த சைடு நீங்கள் 2 வீலர்ஸ்லாம் நிறுத்திக்கலாம். இங்கே வாட்டர் சம்ப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா 11க்கு 16ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஏரியாவோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பிளாஸ்டர் பாரிஸில் டிசைன் ஒர்க்ஸ் இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் அந்த சைடு ஒரு பெட்ரூமும் அந்த சைடு வந்து கிச்சனும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து 8க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் கிரானைட்டில் இருக்குது, சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயும் இவங்க நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, அப்போ வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும், இந்த மாதிரியான லாக் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோம்னா இங்கே நம்ம பார்க்குறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங் வாலுக்கு டெயில் ஒர்க் பண்ணி சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி இருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாவுக்கு பின்னாடி இந்த சைடு தனியாக ஒரு ஸ்டார் கேஸ் ஹெட்ரூம் ரெடி பண்ணி அந்த இடத்துல ஸ்டார் கேஸ் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து ஒன் சைடு வாலில் கான்ட்ராஸ்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாலையும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்தோம்னா ஒரு பெரிய லான்ச் இருக்குது. அந்த சைடு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமாக பார்க்கலாம். இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கேயும் நல்லா கான்ட்ராஸ்டான வெயிட்டிங் ஒர்க் பண்ணி ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். ஃப்ளோரிங் வாலுக்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. லைட் இல்லை. அடுத்த வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். 3வது பெட்ரூம் 10க்கு 11 அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் ஸ்டென்சில் ஒர்க்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க. 2 வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க, 1 வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து யூட்டிலிட்டி ஏரியாவை பார்த்துடலாம். ஒரு ஓப்பன் யூட்டிலிட்டி ஏரியாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து மாடி படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. மாடியில் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூர் வடவழி மாதிரி லொக்கேஷன், ப்ரீமியமான லொக்கேஷனில் 1.25 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு தனி வீடு 3 BHK வீடுலாம் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஏரியாவில் 65 லட்ச ரூபாய்க்கு 3 BHK வீடு பண்ணால் எந்த அளவுக்கு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீட்டை நம்ம பார்க்கும்போது தெரியும். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பாருங்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டே இந்த லொக்கேஷனில் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் கிடையாது.